ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட செகண்ட் வீடியோ. ஓகே, முதல்ல எல்லாத்துக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாக எல்லாத்துக்குமே அமையணும் அப்படின்ட்டு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓகே கைஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்ச் யாருக்கு அப்படின்னாக்கா என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான். ஸோ வழக்கம் போல் ஒவ்வொரு தடவையும் நடக்கிற விஷயம் தான் இது. ஸோ இன்றைக்குமே இது நடந்துச்சு. ஸோ நீ தமிழ் புத்தாண்டுனால ஹஸ்பண்டை காய்கறிலாம் வாங்க சொல்லி நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்பியிருந்தேன். ஸோ எப்பயுமே அவர் நம்ம ஒன்று சொன்னாக்கா அவர் ஒன்று வாங்கிட்டு சொதப்புவார். அதேமாரி இன்றைக்கும் அது நடந்துச்சு. ஸோ வாய் நாட் இன்றைக்கி இதை வச்சு அவருக்கு ஒரு சேலஞ்ச் நம்ம செய்யணும், ஒரு கேம் செய்யணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த போட்டி ஸ்டார்ட் பண்ணுறவனுக்கு ஓகே வாங்க நம்மளோட போட்டியாளரை நம்ம இந்த வீடியோக்குள்ளே கூப்பிட்டுருவோம். மாமா உள்ள வாங்க. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல் வந்துட்டு. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. ஹாய் காய்ஸ், ஸோ நான் தான் எங்களுக்கு ஹஸ்பண்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன விஷயம் என்ன இருக்குது? அன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேம், ஒரு சேலஞ்ச் கொடுக்கலான்னு இருக்கேன். கேமா? எஸ். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல என் முன்னாடி இப்படி கேட்கறதே தப்பு. விட்டுருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேம். என்னன்னாக்கா நீங்கள் ஒரு விஷயம் இன்றைக்கி பண்ணீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேம். ஓகே, என்ன பண்ணீங்க? ஸோ என்னவா இருக்கும் கெஸ் பண்ண முடியுமா உங்களால்? நீ தமிழ் புத்தாண்டு ரொம்ப சீக்கிரம் செஞ்சுக்க சொன்னேன். நான் இப்போ லேட்டாக தான் இருந்துச்சேன். கம்ப்யூட்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வேறு என்ன பண்ணேன்? மார்க்கெட்லாம் போயிட்டு வந்தேன். அவ்வளோதான். அதுதான் உங்கள் கேம். ஓகே வாங்க நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? ஓகே, ஸோ இதெல்லாம் காலையில் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்த காய்கறிகள். ஸோ எல்லாம் கரெக்டாக வாங்கிட்டீங்க. ஓகே, கொஞ்சம் காய்கறி மார்க்கெட்டில் இல்லை, அதனால் வாங்கலை. கொஞ்சம் காய்கறி அவங்க சொன்ன பேர் எனக்கு தெரியல, அதனால் அப்படியே வந்துட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன கேம்னா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சமைக்க போகிறீங்களா? ஓகே, ஸோ இப்போ இது நீ ஒரு சேலஞ்சாக செய்யலான்னு இருக்கேன். எஸ். ஓகே, ஸோ இந்த சேலஞ்சில் ஜெயிச்சா எனக்கு கிஃப்ட் இருக்கா? கண்டிப்பாக. ஓகே, ஆனால் நீங்கள் முதல் ஜெயிக்கணும். இருக்கணுமா இல்லையான்னு அது ரெண்டாவது கதை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எனக்கு ஒரு சேலஞ்ச். ஓகே ஓகே, நம்ம என்ன இப்படி வச்சுக்கலாம் என்னன்னா, ஓகே இது நீ எனக்கு கொடுக்குற சேலஞ்ச். ஸோ இந்தமாரி நானும் இப்போ சேலஞ்ச் கொடுப்பேன். இது நம்ம ஒரு சீரியஸாக ரன் பண்ணலாம். எப்படின்னா கேளு. ஓகே, புருஷன் பொண்டாட்டி சேலஞ்ச். பேர் எப்படி இருக்கு? ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, ஸோ புருஷன் பொண்டாட்டி சேலஞ்ச் நம்பர் 1. ஸோ இது ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். ஸோ செகண்ட் சேலஞ்ச் நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இந்தமாரி நான் உனக்கு ஒரு 5 சேலஞ்ச் கொடுப்பேன். அதேமாரி நீ எனக்கு ஒரு 5 சேலஞ்ச் கொடுப்பேன். ஸோ எவ்ரி சேலஞ்சுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோ. ஸோ 10 காய்கறி இருக்கிறனால 10 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த 10வது சேலஞ்ச் முடிகிறப்ப யார்கிட்ட பாயிண்ட்ஸ் கூட இருக்கோ அவங்க தான் வின்னர். சரியா இல்லையா? ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வேண்டிய கிஃப்ட்டு ஒரு 5 கிஃப்ட்டை ஒரு தாளில் எழுதி போட்டு ஒரு பாக்ஸில் போட்டுருவோம். நீ உனக்கு வேண்டிய கிஃப்ட்டை எழுதி போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு, என்ன கிஃப்டாக இருந்தாலும் எது வேணாலும் ஓகே. ஆனால் நம்மளால முடிஞ்ச கிஃப்டா ஏரோப்ளைனு, கப்பை, ஒரு புது வீடு வேணும், அதெல்லாம் முடியாது. என்னால் வாங்க முடிஞ்சதோ அதேமாரி நான் எழுத போகிறதோ உன்னால் வாங்க முடிஞ்ச கிஃப்ட்டு. ஸோ அந்த கிஃப்ட்டை வாங்கி நம்ம எழுதி ஒரு பாக்ஸில் போட்டுருவோம். ஓகே, ஸோ யார் நம்ம 2 பேரில் வின்னரோ அவங்க அந்த குலுக்கு சீட்டை எடுத்து அதில் என்ன இருக்கோ அதுதான் அவங்களுக்கு கிடைக்க போகிற கிஃப்ட். ஓகே, சிம்பிள். ஓகே ஓகே, இந்த சேலஞ்ச் பேர் அகெயின் புருஷ பொண்டாட்டி சேலஞ்ச். இது சேலஞ்ச் நம்பர் 1. நம்ம இப்போ சேலஞ்சுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் எனக்கு ரொம்ப ஈஸியான சேலஞ்சாக கொடுத்துருக்காங்க. எப்படி நான் ஜெயிக்க தான் போகிறேன். ஸோ பார்ப்போம். இதோட பேர் தமிழ், மலாய், இங்கிலீஷ் இதில் ஒன்று சொல்லணும் தானே? இல்லை, 3த்துலையுமே சொல்லணும். ரொம்ப ஈஸி சொன்னீங்க, சொல்லுங்க. 3 பேர் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? மார்க்கெட்டில் போயிட்டு அவன்கிட்ட என்ன தமிழ், மலாய், இங்கிலீஷை சொல்ல போகிறோம். ஒரு பேர் தான் சொல்ல போகிறோம். நீங்கள் போகிற மார்க்கெட்டில் இந்தியன் இருக்கலாம், இல்லை மலே இருக்கலாம், இல்லை சைனீஸ் இருக்கலாம். அவங்களுக்கு தெரியறதுக்கு நீங்கள் 3 லாங்குவேஜ்லையுமே சொல்லி தான் ஆகணும். 3த்துலையுமா? சேலஞ்ச் இஸ் சேலஞ்ச். ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஓகே, உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. ஓகே, ஸோ இதுதான் ஆக பெருசாக இருக்கு. நானே கேட்குறேன் உங்ககிட்ட, நீங்கள் சொல்லுங்க. இதுதான் ஆக பெரிய காய்கறி இருக்கு. இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதோட பேர் பம்கின். பேரில் எழுதியிருக்கேன், இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கேன். ஓகே, பம்கின். தமிழில் பரங்கைக்காய்,
மலாயில் வந்து labu air இல்லை இல்லையா? labu merah, இல்லை loba merah, இல்லை என்னது இது? ஓகே தெரியல, தெரியலையா? தெரியல. ஓகே, இதோட பேரு மலாயில வெறும் லாபு மட்டும்தான். அங்க எங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லாபு லாபு ஆயில் சொன்னேன். நீங்க லாபு ஆயில் சொன்னீங்க, லாபு மேரா சொன்னீங்க, லோபா மேரா சொன்னீங்க, ஆனா லாபுன்னு சொல்லவே இல்லை. டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு பாதி சரி, இதுல உங்களுக்கு ஒரு பாயிண்ட்க்கு ½ பாயிண்ட். ஓகே 0.5. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் 0.5. ஓகே ஓகே டொமேட்டோ தக்காளி மலாயில டொமேட்டோ. கரெக்ட். சரி, ஓகே 1.5. சரியான பதில் இது. ஓகே உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஊபி கெந்தாங். ஓகே சரியான பதில். அடுத்து 3.5. 3. அவர் பாருங்க, அவர் 2.5. கேரட், தமிழ்லையும் கேரட், முள்ளங்கியா? கேரட் மலாயில் எனக்கு தெரில, ஸோ இது விட்டுறேன். இது பேரு தான் வந்து லோபா மேரா. நீங்க கொண்டார் மில்க் லாபு ஆயில் சொன்னீங்களே, இதுக்கு பேர் தான் லோபா மேரா. ஓகே 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 2.5 தான் ஸ்டில். ஓகே ஓகே வெங்காயம் பவாங் மேரா, பவாங் மேரா தமிழில் வந்து தமிழில் தான் வெங்காயம், இங்கிலீஷ் வந்து அனியன். ஓகே 3.5. ஓகே இது ஈஸி. ஜிஞ்சர் அலியா இஞ்சி 4.5. ஓகே திமுன் ஜப்பனீஸ் வெள்ளரிக்காய், ஜப்பனீஸ் கியூக்கம்பர். தீமோன் ஜப்பனீஸ் சொல்லியிருக்கா, ஜப்பனீஸ் கியூக்கம்பர். ஓகே ஓகே ஆக மொத்தத்தில் இது வந்து தீமுன் குடும்பத்தை சேர்ந்தது. இல்லை ஓகே தீமுன் ஜப்போன் தீமுன் குடும்பத்தில் வந்து வந்த ஒரு காய்கறி இது. ஓகே ஓகே ஸோ இது வந்து பாதி தான் இருக்கு, இல்லை பாதி பேர் சொன்னோம். ஓகேவா? ஓகே குடமிளகாய் மலாயில சில்லி பாயோங். ஓகே சில்லி 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 இல்லை, என்னது இது? தவறான பதில். ஸோ இங்கிலீஷில் அம்ப்ரேலா, சில்லி அம்ப்ரேலா. இல்லை இதுவும் இல்ல. இங்கிலீஷில் ஞாபகம் வரல சரியா, நான் முன்ன சொல்லியிருக்கேன். ஓகே பரவாயில்ல. ஓகே, இது பேர் வந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கேப்சிகம், மலாயில வந்து லாடு பெங்காலு. ஓகே எனக்கு தெரியும் கேப்சிகம், மறந்துட்டேன் இப்போ மறந்துட்டீங்கல்ல. 4.5 தான். ஆளில 4.5. இது சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, மலாயில தென்தாங் மணிஸ். இவர் அப்படியே எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்றாரு. இதில் தெரில, மலாயில் தெரில இது. ஓகே, இதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. இதுக்கு பேர் மலாயில வந்து ஊபி கரேடேக். பி கலரி. ஓகே ஓகே 4.5. லாஸ்ட் ஐட்டம். காலிஃப்ளவர். மலாயிலே காலிஃப்ளவர் தானே? இல்லை தமிழ்ல காலிஃப்ளவர் தானே? இல்லை காலிஃப்ளவர் சிக்கன் ஃப்ளவர். ஓகே இது தெரில, தமிழ் இங்கிலீஷும் தெரில, மலாயிலையும் தெரில. ஆனால் காலிஃப்ளவர் இங்கிலீஷ் தானே? ஓகே தமிழும் தெரில, மலாயிலையும் தெரில. ஓகே ஓகே, இதுக்கு பேர் மலாயில வந்து கோபிஸ் பூங்க சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து முட்டை கோஸ். என்ன உருட்டு உருட்டு நீ உருட்டு. முட்டைக்கோஸ் தமிழா? ஆமா, யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? அப்படிதான் முட்டைக்கோஸ் தான். இது முட்டைக்கோஸ் தானே? ஓகே உருட்டு உருட்டு பரவாயில்ல. ஓகே இவ்வளோ விதமான காய்கறியில் 10 காய்கறியில் 4 காய்கறி, 4 பேர் சொன்னது 5 காய்கறி, 4.5 பாயிண்ட் வந்தாலும் 5 காய்கறிக்கு எனக்கு தமிழ் மலாய் இங்கிலீஷில் பேர் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு எனக்கு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு இவர் கூகுள் பண்ணிட்டாருன்னு. ஏன்னா மார்க்கெட்டுக்கு போயிட்டு இவ்வளோ காய்கறியும் ஒரு தப்பாக தான் வாங்கிட்டு வந்தார். ஓகே நான் நார்மலாக போயிட்டு இந்த காய்கறி விற்கிறவங்கிட்ட வந்து தமிழாக இருந்தால் தமிழில் கேட்போம், மலாய்க்காக இருந்தால் மலாய்க்காக கேட்போம், இங்கிலீஷில் தெரிஞ்சால் இங்கிலீஷில் கேட்போம். மோஸ்ட்லி எல்லாம் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இவங்க சொன்ன காய்கறி வந்து சில காய்கறிலாம் எனக்கு தெரியும், வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இதையும் தாண்டி ஒரு காய்கறி சொல்லுவாங்க, கோவக்காய் என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து பேசிக் காய்கறினால மோஸ்ட்லி எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் மலாய் இல்லை இங்கிலீஷில் ரெண்டுத்தில் ஒன்றுனாச்சும் எனக்கு தெரியும். ஓகே ஸோ உங்களோட சேலஞ்ச் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த சேலஞ்சில் எனக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் 5.
0.5. ஸோ இது வந்து புருஷன் பொண்டாட்டி சேலஞ்ச் நம்பர் 1ல் எனக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்த சேலஞ்ச் வந்து இவங்களுக்காக வரும். ஸோ அதை பார்க்கறதுக்கு அடுத்த வீடியோ மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். பாய்.